தடகளம் என்று சொன்னா அந்த ஹிஸ்டரியில ஃபெலிக்ஸ் பேரை விட்டுட்டு அந்த ஹிஸ்டரி என்னைக்குமே எழுத முடியாது. சொல்றதுக்கு காரணம் விடாமுயற்சி தான், தன்னம்பிக்கை தான். என்னால முடியும் என்று நினைக்க வேண்டும். அது மனநிலை பிள்ளைங்க உங்களுக்கு இந்த வயசுல இருந்தே வர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் எல்லாம் கிடையாது. யார் யாரும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எல்லோருமே வெற்றியாளர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்தில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் விளையாட்டு ஒரு காலத்து நல்லா படிச்சாதான் நமக்கு வேலை, நல்லா படிச்சாதான் நம்ம கல்லூரிங்கெல்லாம் இருந்துச்சு, இங்கெல்லாம் மாறிடுச்சு. நல்லா படிச்சா மட்டும் இல்ல, நல்லா விளையாண்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கான ஒரு நல்ல கல்லூரி, உங்களுக்கான இடம் கிடைக்கும். மோர் வி தென் இது என்னோட டீம் ஒர்க் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மனப்பான்மை எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற பிளே கிரவுண்ட்ஸ் தான். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, பிள்ளைகள் தன்னம்பிக்கையோடு அது விளையாட்டு போட்டிகளாக தான் சரி, கலை பண்பாட்டு கொண்டாட்டம், நல்லா பாட தெரியும், நல்லா பேச்சு போட்டியில் கலந்துக்க முடியும், நல்லா கவிதை எழுத தெரியும், நல்லா படம் வரைய தெரியும் என்று தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய எந்த விதத்தில் அவங்க செஞ்சாலும் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தேர் அகாடமிக் ஸ்டடி.